வணக்கம். என்னோட பேரு தாமரை செல்வி. இன்னைக்கு நம்ம கேட்க போற படத்தோட கதை வணங்காமுடி. இந்த படத்தோட கதைக்கு போறதுக்கு முன்னாடி இந்த படத்தை பத்தி என்னோட கருத்துக்களை பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். இல்ல அதெல்லாம் வேண்டாம், டைரக்டா கதை தான் கேட்கணும்னா நீங்க டைரக்டா கதைக்குள்ள போயிடலாம். எனக்கு பழைய தமிழ் படம்னா ரொம்ப பிடிக்கும். பட் இந்த படம் எப்படி நான் மிஸ் பண்ணேன்னு எனக்கே தெரியல. அதுவும் சிவாஜி சாவித்திரி நடிச்ச படம். படம் பாக்காட்டா கூட இப்படி ஒரு படம் இருக்கிறது கூட நேயர் விருப்பமா கேட்ட பிறகுதான் எனக்கு தெரிஞ்சது. இந்த படத்தை எனக்கு அறிமுகப்படுத்தின அந்த நேயருக்கு ரொம்பவே நன்றி. நான் நன்றி சொல்ல ரெண்டு காரணம் இருக்கு. ஃபர்ஸ்ட், இதுல சிவாஜி, சாவித்ரி அண்ட் கண்ணம்மா இருக்கிறதால டயலாக் டெலிவரி எல்லாம் கேட்கவே வேணாம். ஆனா எவ்வளவோ பேசி நடிக்க தெரிஞ்சாலும் டயலாக் சொதப்பிட்டா ஆக்டர்ஸ் என்ன பண்ண முடியும்? ஆனா இந்த படத்தோட டயலாக்ஸ் எல்லாம் ஒன்னொன்னும் அல்வா துண்டுன்னு தான் சொல்லணும். டயலாக்ல அவங்க யூஸ் பண்ற ஓமை, மேற்கோள் எல்லாம் சான்ஸே இல்ல. சூப்பரோ சூப்பர். அவங்க டயலாக்ல மேற்கோள் காட்டியிருக்கிற சரித்திர குறிப்போட கதை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஆர்வமே வந்ததுன்னா பாத்துக்கோங்களேன். கண்டிப்பா முடிஞ்சா இந்த டயலாக்ஸ கேட்டு பாருங்க. எல்லா டயலாக்குமே சூப்பர்னாலும் இப்ப திரும்ப எனக்கு யோசிக்கும் போது சித்திரசேனின் கேரக்டர் தன்னோட தாய்நாட்டை விட்டு போக முடியாதுன்னு சொல்ற டயலாக் கேட்கும் போதே புல்லரிச்சிடுச்சு. செகண்ட், இது வரைக்கும் இந்த சேனல்ல நான் சொன்ன படத்தோட கதை எல்லாமே நான் பல தடவை பார்த்திருக்கேன். அதனாலயோ என்னவோ வில்லன் வில்லியோட சீன்ஸ் வரும்போது எனக்கு பெருசா எந்த பாதிப்புமே வரல. ஆனா இந்த படம் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதாலே என்னவோ எம்.என். நம்பியாரோட நரேந்திரன் கேரக்டரை பார்க்கும் போதெல்லாம் ஸ்கிரீன்குள்ளேயே போய் அவரை புடிச்சு உழுக்கணும் போல எனக்கு இருந்தது. நான் கேரக்டரை தாங்க சொல்றேன், எம்.என். நம்பியாரை இல்ல. அவர் அவ்வளவு நல்லா பண்ணி இருந்ததாலதான் அந்த படம் முழுக்க அவரை பார்க்க பார்க்க எனக்கு எரிச்சலா வந்ததுன்னு கூட சொல்லலாம். இன்னொரு கேரக்டர் என்னோட முடிய பிச்சுக்க வச்சதுன்னா அது அந்த மன்னர் கேரக்டர் தான். மனுஷன் எப்படிதான் மன்னரா இருந்து ஆட்சி செஞ்சாரோ, படத்தை பார்க்கும்போது இந்த படத்துக்கு வணங்காமுடின்னு பேரை விட முரட்டு நரேந்திரன், முட்டாள் மன்னர்னு பேர் வச்சிருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. அகைன் அந்த மன்னரோட கேரக்டரைசேஷன் தான் நான் சொல்றேன். அதுல நடிச்ச எம்.கே. ராதாவை இல்ல. சரி, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு. இனிமே கதைக்குள்ள போகலாம். நம்ம கதை ஆரம்பிக்கிறதே அந்த நாட்டோட ஒரே ஒரு இளவரசி தன்னோட தோழிகளோட பாட்டு பாடி ஒரு நீளமான பெரிய அன்னப்படகுல பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம இளவரசி அண்ட் அவர் ஹீரோயினோட பேரு தேவசுந்தரி. அவங்களுக்கு நிறைய தோழிகள் இருக்காங்க. ஆனா பெஸ்ட் தோழி நீலவேணி தான். அவங்க பாடிக்கிட்டே பயணம் செய்யும் போது வேற யாரோ பாட அந்த பாட்டு இளவரசி காதுல விழுகுது. ஒரு ஆண் குரல் அந்த பாட்டை பாடுது. ரொம்ப இனிமையான அந்த பாட்டை கேட்கிற நம்ம தேவசுந்தரிக்கு யாருப்பா அந்த பாட்டை பாடுறா அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் தலை தூக்க படக கரையில நிறுத்திட்டு பாட்டு வர திசை நோக்கி தேவசுந்தரியும் அவங்க தோழிகளும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க இறங்குன பகுதி ஒரு மலைச்சாரல் மாதிரியான இடம். அந்த இடத்தோட பேர் பச்சை மலைச்சாரல். பாறையும் கல்லும் சோலையுமா இருக்கிற அந்த இடத்துல இருந்துதான் பாட்டு சவுண்டு கேக்குது. அந்த பாட்டை பாடிக்கிட்டு இருந்தது ஒரு கை தேர்ந்த சிற்பி, அழகான ஒரு இளைஞன். அவனோட பேர் சித்திரசேனன். இவர் தான் நம்ம ஹீரோ. அவருக்கு சிற்பம் வடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அந்த மலையில இருக்கிற எல்லா பாறையிலையும் பல சிற்பங்களை வடிச்சு வச்சிருக்கிறார் சித்திரசேனன். இவர் பாட்டு பாடி முடிச்சதும் சித்திரசேனனோட ஃப்ரெண்ட், அவரோட பேர் பரஞ்சோதி, அவர் அங்க வர்றார். அவரை பார்த்ததும் சித்திரசேனன், அடே பரஞ்சோதி, இத்தனை நாளா எங்க போயிருந்த அப்படின்னு கோவமா கேக்குறார். உன்னை விட்டுட்டு நான் எங்க போவேன்? உன்னோட சங்கீதத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் வேண்டாம்னு சொல்லி அங்க மேல இருந்து காஞ்சுகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோ சிரிக்கிறார். சித்திரசேனனும் பரஞ்சோதியும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட பரஞ்சோதி சித்திரசேனனுக்கு ஒரு அண்ணன்னே சொல்லலாம். சொல்ல போனா சித்திரசேனனோட அம்மா மங்களத்தை பரஞ்சோதி அத்தைன்னு தான் கூப்பிடுவார். பரஞ்சோதி சித்திரசேனன் வீட்டுலதான் தங்கியும் இருக்கார். ஏன்பா சித்திரசேனா, இந்த மலைங்கள்லாம் உனக்கு என்ன செஞ்சது? ஏன் இப்படி பொம்மைகளா செஞ்சு என்ன பயமுறுத்துறன்னு கேட்டுட்டு சித்திரசேனன் பதில் சொல்றதுக்கு முன்னாடி, இதுக்கு பதில் ஒரு அம்மி குளவியோ, துணி துவைக்கிற கல்லோ, ஒரு இயந்திரமோ இப்படி ஏதாவது செஞ்சினா காசாவது பாக்கலாம்லன்னு பரஞ்சோதி ஐடியா சொல்ல, அதை கேட்டு சிரிச்சிட்டு, அடே மேதாவி, காசுக்காக கள்ள செதுக்குற கூலி இல்லனா என்னோட கற்பனை கனவுகளை நினைவாக்குறேன். காலத்தாலையும் அழிக்க முடியாத கலையை உருவாக்குறேன். இந்த ஆத்ம திருப்தி ஒன்னே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வடிச்ச சிற்பத்தை காட்டுறார். அந்த சமயத்துல பாட்டோட சவுண்ட ஃபாலோ பண்ணி வந்தவங்க அந்த மலைய வந்து சேர்றாங்க. மலையில இருக்கிற சிற்பத்தை எல்லாம் பார்த்ததும் அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். நம்ம ஹீரோயின் தேவசுந்தரி கலைகள் மேல நாட்டம் மட்டும் இல்ல, அவங்களும் கலைகள்ல தேர்ச்சி பெற்றவங்க தான். அந்த சிற்பத்தை எல்லாம் பார்த்து ரசிச்சபடி தன்னோட தோழி கிட்ட எவ்வளவு அழகான சிற்பங்க அப்படின்னு சிலாகிச்சு சொல்லிட்டு அந்த சிற்பங்க ஒண்ணு ஒன்னையும் பார்க்க மலை மேல ஏறுறாங்க. இவங்களோட பேச்சு சத்தம், சிரிப்பு சத்தம் எல்லாம் மலைக்கு மேல இருக்கிற பரஞ்சோதி காதுல விழுகுது. மலையில நின்னு பாக்குறார் பரஞ்சோதி. பார்த்தா பெண்களா வராங்க. ரொம்ப சந்தோஷமா சித்திரசேனனை கூப்பிட சித்திரசேனன் மும்முரமா சிற்பத்தை வடிச்சுக்கிட்டு இருக்கார். ஒரு சின்ன கல்லை எடுத்து அவர் மேல போட்டுட்டு, பெண்கள் வராங்கடா அப்படின்னு சொல்ல, சிலை செதுக்கிறத நிப்பாட்டாம, ஓ பெண்களா, உன்னை பார்க்கத்தான் வராங்களா இருக்கும், அவங்கள வரவேற்க போ அப்படின்னு ஆர்வமே இல்லாம சொல்லிடுறார் சித்திரசேனன். அவசரமா கீழே இறங்கி வந்து சித்திரசேனன் பக்கத்துல நின்னுட்டு, சித்திரசேனா, அழகான சிலைங்களை செதுக்க தெரிஞ்சுக்கிட்டியே தவிர
அழக அனுபவிக்க தெரியலையேன்னு பரஞ்சோதி சொல்ல, அவர் திரும்பி கூட பார்க்காம நீயே போய் அனுபவி அப்படின்னு சொல்லிடுறார் சித்திரசேனன். சிற்பங்களை பார்த்தபடியே பரஞ்சோதியும் சித்திரசேனனும் இருக்கிற இடத்துக்கு தேவசுந்தரி, நீலவேணி அண்ட் இன்னொரு ஃப்ரெண்ட் அங்க வராங்க. அவங்கள பார்த்ததும் பரஞ்சோதி, வாங்க வாங்க, உங்க பாதம் இந்த இடத்துல படுறதுக்கு இந்த காடு மலை என்ன புண்ணியம் செஞ்சு இருக்கோமோ அப்படின்னு வரவேற்கிறார். நீங்க யாரு அப்படின்னு பரஞ்சோதி கேட்க, நீலவேணி நாங்க பொண்ணுங்க அப்படின்னு சொன்னதும் அந்த பதில்ல ஒரு கணம் திணறி போயிடுறார் பரஞ்சோதி. தன்னை சமாளிச்சுட்டு, இங்க ஏன் வந்தீங்க, எதுக்காக வந்தீங்கன்னு அவர் கேட்க, தேவசுந்தரி ரொம்ப பணிவா, ஐயா இங்க இருந்து இனிமையான சங்கீதம் கேட்டதுன்னு அவங்க பதில் சொல்ல, அவங்க குரல் கேட்டதும் அதுவரை திரும்பி கூட பார்க்காம சிற்பம் வடிச்சுக்கிட்டு இருந்த சித்திரசேனனோட கவனம் இளவரசி மேல திரும்ப அவங்கள திரும்பி பார்க்கிறார் சித்திரசேனன். இளவரசியும் அவரை பார்க்க ஒரு கணம் 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து நிக்கிறாங்க. பரஞ்சோதி, சரி சங்கீதம் கேட்டீங்க அப்படின்னு அவங்க கவனத்தை கலைக்க, கேட்டுக்கிட்டே வந்தோம், சிற்பத்தை பார்த்தோம், காதுக்கு கிடைக்க வேண்டிய இன்பம் கண்ணுக்கு கிடைச்சதுன்னு தேவசுந்தரி சொல்றாங்க. இன்னைக்கு சங்கீதம் கேட்கணும்னு சொல்லுவீங்க, நாளைக்கு சிற்பத்தை பார்க்கணும்னு சொல்லுவீங்க, அதுக்கப்புறம் பக்கத்துல இருந்த சித்திரசேனனை கை காட்டி அப்புறம் அப்படின்னு இழுக்க, இளவரசி பக்கத்துல இருந்த நீலவேணி என்ன சொன்ன அப்படின்னு கோவமா கேட்டுட்டு, வந்திருக்கிறது யாருன்னு நினைச்ச அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. அதுக்கு பரஞ்சோதி, அதுதான் நீயே ஏற்கனவே சொல்லிட்டியேமா, பெண்கள்னு அப்படின்னு அவர் சொல்ல, இளவரசி நீலவேணிய அடக்கிட்டு பரஞ்சோதிய பார்த்து, ஐயா நாங்க இங்க வந்தது உங்களுக்கு இடைஞ்சலா இருந்தா சொல்லுங்க, இப்பவே திரும்பி போயிடுறோம் அப்படின்னு ரொம்ப பணிவா சொல்றாங்க. இவ்வளவு நேரம் வரைக்கும் சித்திரசேனனோட பார்வை தேவசுந்தரியை விட்டு கொஞ்சமும் அகலல. வச்ச கண் வாங்காம அப்படியே பார்த்துக்கிட்டு நிக்கிறார் சித்திரசேனன். பின்ன இருக்காதா, நம்ம தேவசுந்தரி அவ்வளவு அழகாச்சே. உடனே பரஞ்சோதி, போக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, சங்கீதத்தை கேட்டீங்க, சிலையெல்லாம் பார்த்தீங்க, அந்த சிலையை செஞ்ச ஆளை பார்க்க வேண்டாமோன்னு கேட்க, எங்களையே அறியாம எங்களை இழுத்து வந்த இசைய நாங்க இன்னொரு முறை கேட்கலாமான்னு தேவசுந்தரி கேட்க, கேட்கணும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முழிச்சிட்டு சித்திரசேனன் பக்கம் அவர் திரும்புறாரு. தேவசுந்தரியோட விருப்பத்துக்காக சித்திரசேனன் பாட்டு பாடி இருப்பாரா? இப்படித்தான் உங்க காதல் ஸ்டார்ட் ஆக போதா? தெரிஞ்சுக்க தவறாம அடுத்த பதிவை கேளுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க கதை சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கா? இந்த கதையை பத்தியான உங்க கருத்துக்களை தவறாம என்னோட ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்திருக்கேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.